ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் ரிட்டர்ன் எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல நம்ம ஹீரோவை எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. அவன் இருக்கிறானே அவங்களுக்கு தெரியல. இந்த மாஸ்டரும் மக்களை தாக்க வருமா, இதனால அவங்களே அவங்க காப்பாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கே சூட்டு மாதிரி போட்டுட்டு ஒரு பர்சனும் அங்க பயங்கரமா தாக்குறான். ஆனா தாக்கும் போதே திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கரமான அட்டாக் அவனை நோக்கி வரும். பாக்குற நம்ம ஹீரோ யோசிக்காம அதை அவன் மேல வாங்கிக்கிறான். ஏன்னா எந்த விதமான ஃபயர் அட்டாக் பட்டாலும் அது நம்ம ஹீரோ மேல வேலைக்கே ஆகாது. ஹீரோ கிட்ட அவன் தேங்க்ஸ் சொல்லலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவை காணோம். அந்த இடத்துல படு வைக்கமா அந்த லிசார்டு மாஸ்டரோட வாய் அப்படி குத்தி கேட்கிறான். ஆனா அப்பயும் அந்த மாஸ்டர் விடாம ஒரு விஷயத்த சொல்லிங்கன்னு நினைச்சு, காட், இந்த ஸ்ட்ராங்கான வாரியர் இங்க வந்திருக்கான், இவனை கொள்ளுங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது என்ன சொல்ல ட்ரை பண்ணுதுன்னா, யார் யார் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி மாஸ்டர் இந்த பிளேயர்ஸை கொண்டுட்டா இந்த மாஸ்டரால கூட படு வேகமா எவல்யூஷன் அடைய முடியும். இதனாலே எல்லா மாஸ்டரும் நம்ம ஹீரோவை நோக்கி வருது. ரெக்கார்டு எங்களுக்கு வேணும், நாங்க எவ்வளவு இதுங்க இப்படி பேசும்போது நம்ம ஹீரோக்கா அங்க ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இதுங்களுக்கு பேசிக்கான சில பல வார்த்தைகளை முடியதா பேசவே தெரியும். அதையே பேசி பேசி கடுப்பேத்துறதுனால இன்னும் தான் ஆளு கடுப்பாகுறான். பின்னாடியே அந்த பர்சனும் தேங்க்ஸ் சொல்றான், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ஸ் வச்சு கேட்கும் போது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அந்த பர்சன் ஒரு பொண்ணுன்னு. நானும் சீனா இருக்கணும்னு சொல்லி, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், இது கொஞ்சம் பின்னாடி இருந்து பாருங்க, நான் பாத்துக்கிறேன். இதை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்ச போயிச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப ஆர்வமா என்ன பார்த்தாங்க. ஆனா என்கிட்ட ரெண்டு என்ன சொன்னா, உன்னோட முகம் தெரியல, அதனால்தான் அவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி படுவேகமா அங்க இருக்கிற நிறையவே லிசாட அவன் கொள்றான். ஒரு லிசாட கொள்ளும் போதும் அவனுக்கு 4 லட்சத்துக்கும் மேல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. இது மூலமா ஆளு படுவேகமா 44வது லெவலுக்கு வந்துட்டான். அங்க என்னதான் மாஸ்டரை இப்படி அவன் கொன்னாலும் அங்க வந்துகினே தான் இருக்கு. அந்த லிசார்டு மாஸ்டரோட எண்ணிக்கை குறையிற மாதிரியே தெரியல. அங்க ரெண்டும் பின்னாடியே சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இதுங்களை நீ 1 by 1 கொண்டுனா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த லிசார்டு மாஸ்டரோட லீடரை தேடு, அதை நீ கொண்டுட்டா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அங்க இப்படி என்கிட்ட லீசா சொல்லும் போது நான் கண்ண மூடிதான் தோந்தேன். அதுக்குள்ள என்கிட்ட ஏகப்பட்ட லிசார்டு மாஸ்டருங்க வந்துச்சுங்க. அதுங்களும் கொல்லணும் ரெக்கார்டு வேணும்னு கத்தி நினைச்சா எனக்கா பயங்கர கடுப்பாச்சு. இதுங்களை அழிக்கிறது கூட அவ்வளவு பெரிய விஷயமான்னு கேட்டா அது கிடையாது. இதுங்க கத்தும் போது தான் ரொம்ப அனோயிங்கா இருக்கு. அந்த இடத்துல ஒரு மாஸ்டரும் ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணு. ஃபயர் அட்டாக் ஆவியஸா என் மேல வேலை செய்யாது. அதனால பயங்கரமான அதுக்குள்ள பூந்து அப்படியே அந்த மாஸ்டரை கொன்னு போட ஆரம்பிச்சேன். இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமானாங்க. உங்களுக்கு என்னன்னா, ஒரு பர்சனால எப்படி எவ்வளவு பேரை தாக்க முடியுது அப்படின்னு தான் அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நானும் செம்ம வேகமா செம்ம ஹீட்டுக்கு போனேன். ஏன்னா இங்க இருக்கிற மாஸ்டரை கொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. முக்கியமா அதோட பாஸை நான் தேடினேன். நல்லா பார்க்கும் போது கருப்பு கலர்ல ஏதோ ஒரு லிசார்ட நான் பார்த்தேன். அதை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணாங்க. எனக்கும் டவுட் வந்தது அதுதான் லீடரா இருக்குன்னு. யோசிக்காம ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்ணேன். இதனால அங்க காட் பண்ணிருந்த எல்லா லிசார்டும் இறந்து போயிடுச்சு. என்னோட லெவலும் 45க்கு வந்துச்சு. ஆனா இன்னமும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லிசார்டுக்கு எதுவுமே ஆகல. பின்னாடி இன்னொரு பர்சனும் என் கிட்ட சொன்னா, அந்த லிசார்டு கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க இருக்கிற ஏதாச்சும் ஸ்டோனை நீங்க தொட்டா அவ்வளவுதான் அந்த கல்லு பயங்கரமா வெடிக்கும். இப்படி பேசும்போது நான் ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா இவனும் என்னமா தான் ஒரு கொரியன் லாங்குவேஜ் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கேன். இப்படி யோசிக்கும் போது அந்த பாஸ் மாஸ்டரும் என்ன தாக்க வரமா, சைட்ல இருக்க மாஸ்டரை தூக்கி அப்படியே பக்கத்துல போட்டேன். அவன் சொன்ன மாதிரியே அங்க பட்டாத்த செகண்டே பயங்கரமா வெடிக்குது. நான் யோசிச்சு பார்க்கல இவரு இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு. அவன் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த இடத்துல பாஸ் மாஸ்டரும் ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துது. இது மூலமா தாரெல்லாம் ஒரு மாதிரி மேல நிக்குது. லிசார்டு என்ன யோசிக்குதுன்னா, இப்படி பண்ணும் போது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு யோசிக்குது. ஆனா வாய்ப்பு இல்ல. நான் இத்தனை வருஷம் ட்ரைனிங்ல நான் இதை கூட கத்துக்கலையா என்ன? இந்த மாஸ்டர் பண்ண வேலையால நிறைய இடம் பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. பார்த்து எல்லாருமே பயந்து போயிடறாங்க நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஆனா இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. ஏன்னா ஆளு சாகவே இல்லை. அப்படி இருக்கும் போதும் இப்படி சொல்றாங்களா, அதனால கத்திக்கினே அவன் சொல்றான், நான் ஒன்னும் சாகல, நான் இந்த மாஸ்டர்களுக்கு காட்டணும் நான் யாருன்னு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பயங்கர அல்டிமேட்டான ஒரு வெப்பன் இருக்கு. வேற என்ன, அந்த ஸ்லிங் ஷாட். அதுதான் இதை இதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்திருப்பான். அதை விடவும் இப்ப பயங்கரமா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஸ்லிங் ஷாட்டோட அட்டாக்கு லெவல ஆளு செட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு அட்டாக்கு நம்மளால பவரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால இது பயங்கரமா மாறிச்சு. இந்த வாட்டி ஒரு கை பாத்திர வேண்டியதா. ஸ்லிங் ஷாட்டை டைரக்டா அதோட மண்டையில வைக்கிறான். மண்டையில வச்ச அடுத்த செகண்டே 4வது லெவலுக்கு போட ஒரு பயங்கரமான ஷூட் அவுட்டும் நடக்குது. ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் அமையறனால அதோட உடம்பு சுத்தி ஒரே ரத்தமா இருக்கு. இதை பாக்குற மத்த மாஸ்டருங்களும் ஓடி வந்து, ஐயோ பாஸுக்கு என்ன ஆச்சுன்னு. ஆனா அதுக்கு மத்தவங்க விடல, அங்க இருக்கிற பிளேயர்ஸ் தடுக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு பிளேயர்ஸால தடுக்க முடியல. அவங்களையும் தூக்கி போட்டு அதுங்க ஓடி வர ஆரம்பிக்குது. ஆனா நம்மால் கிட்ட ஒரு புது வெப்பன் இருக்கும். இந்த ஸ்வாடை இப்பதான் ரீசெண்டா எட்டர்னல் ஃபிளேமை வச்சு உருவாக்கியிருப்பான்.
ஏஞ்சல்ல ஏகப்பட்ட மெட்டீரியல் எல்லாம் கச்சிருக்கோம்ல, அதை வச்சுதான் உருவாக்குனானே. அதை வச்சு தாக்கலான்னு போகும்போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த மாஸ்டர் இன்னமும் சாகல, அதுதான் அங்க சொல்ல இருக்கு. ரெக்கார்டு, எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹியூமன் வேணும், அப்போதான் என்னால எவ்வளவு முடியும். என்னது, நீ இன்னமும் சாகலையா? இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்கில் அது பயன்படுத்துது. பக்கத்துல இருக்க எல்லா கல்லுமே மலை மாதிரி அப்படியே நிக்குது. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இந்த இடத்துல யாரையுமே அது தப்பிக்க விடக்கூடாதுன்னு பாக்குது. அதே டைம்ல இப்படி பண்ணும்போது எல்லாருமே உள்ள மாட்டிப்பாங்களே, ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உள்ளே எல்லாரையுமே கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணு. பைத்தியக்கார ஹியூமன்ஸ், நீங்க என்ன யோசிச்சீங்க? இந்த உலகத்துல நீங்க தான் பெரிய ஆளுன்னு யோசிக்கிறீங்களோ? இந்த உலகத்தோட டாப்ல இருக்கிறதே நாங்க தான் இப்போ இப்படின்னு சொல்லிங்கன்னு அது அதோட பவரை ஆக்டிவேட் பண்ணலான்னு போகும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ மண்டையிலே ஒரு போடு. இதனால அதோட கதையும் அசால்ட்டா அங்க முடியுது. மாஸ்டருங்களுக்கு எவ்வளவு தைரியமா இப்பதான் எவ்வளவாகவே தொடங்குச்சு, அதுக்குள்ள இதுங்களுக்கு எவ்வளவு பேச்சு. இந்த இடத்துல ஏதோ 2 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஆனா அந்த அளவுக்குலாம் நம்ம ஹீரோ லெவல பாக்கல. அங்க ரெண்டு கிட்ட கேட்டா, இதுங்க என்னதான் எவ்வளவு ஆனாலும் இவங்களோட கிளாஸ் அது இன்னமும் செகண்ட் கிளாஸ் தான், அதனால தான் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். கீழே வந்தவனே எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பாராட்டுறாங்க. அட, உங்களோட ஸ்கில் ஒரு அமேசிங்கான ஸ்கில் இருக்கிற. அந்த பொண்ணும் கேக்குறான், ஆமா நீங்க ஓகே தானா? உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? அடிபட்டு சொல்லுங்க, அதனால உங்களை ஹீல் பண்ண முடியும். இப்பதான் நம்ம ஹீரோக்கும் விஷயம் ஞாபகம் வருது. பையன் கொரியனு, அதே டைம்ல இந்த பொண்ணு கொரியனு. ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். அதனாலேயே ஆளுக்கு புரியுது இவங்க ரெண்டு பேருமே கப்பல்ஸ்ன்னு. அதனால ஆளுக்கு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் ஆகுமா? அங்க ரெண்டு கேக்குறான், என்ன ஆச்சு உன்கிட்ட இருந்து ஜெலஸா இருக்கிற மாதிரி ஏதோ வியூஸ் வருது, எதனால அப்படி வருது? நல்லா புரிஞ்சிக்க முடியாது ரென்னு, அதுக்கெல்லாம் நீ இன்னமும் வளரணும். இந்த இடத்துல இன்னமும் நிறையவே மாஸ்டர்லாம் இருக்குமா, அதை ஆளுக்குள்ள போயிடறான். இதே மாதிரி படுவேகமா நிறையவே மாஸ்டர் அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க கொல்லும் போது ஒரு விஷயத்த அவன் யோசிக்கிறான். அது 1000 வருஷத்துக்கும் மேல தனியா இருந்திருப்பான்ல, ஏகப்பட்ட படத்தெல்லாம் பார்த்திருப்பான். அதுல ஒரு சீன் வரும், இந்த மாதிரி தான் ஒரு மாஸ்டர் தப்பிச்சு ஓடி போயிடும். அது ஓடி போயிட்டு இந்த பையன் தான் கொண்டான்னு சொல்லி ஒரு படையே கொண்டு வரும். அந்த மாதிரி விஷயம் ஏற்படுமோன்னு கொஞ்சம் பயப்படுறான். நான் ரென்னு சொல்றான், ஆமா என்ன விதமான படம் அது? அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் படம் இருக்கா என்ன? அந்த மாதிரி விஷயம்லாம் இங்க ஏற்பட வாய்ப்பே இல்லை. சரி, அப்பனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி எல்லா மாஸ்டரையும் ஆளு கொண்டுறான். மாஸ்டரோட டெட் பாடி எல்லாத்தையுமே அவனோட பேக் பேக்ல சேகரிக்கிறான். என்ன, அது லிமிட்டடான அளவுல தான் சேர்த்து வைக்க முடியும். ஆளு என்னன்னா எல்லா மாஸ்டரையும் அப்படி இதுக்குள்ள போடுறான். அம்மா நீ அப்படி போட்ட பிரச்சனை வராதா? எல்லாம் வராது அப்படின்னு சொல்றான். கிட்ட பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு, உனக்கு தெரியும்ல. நான் சொல்லி வாயமுல்ல, அவனோட காலு அப்படியே தரைக்குள்ள போகுது. நான் அவனோட பேக் பேக்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேல நிறையவே லிசார்டோட உடம்பு இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு பேக் பேக் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதனால அவன் ரெண்டு கிட்ட கேக்குறான், ஆமா இதுக்கு ஏதாச்சும் வழி உன்னால பண்ண முடியாதா? இல்ல ஏதாச்சும் ஸ்பெல்ல போறது? இதனால ரெண்டு அங்க ஸ்பெல்ல போடுறா. அங்க 2 ஏஞ்சலுங்களும் வராங்க. அம்மா என்ன விஷயம் ரெண்டு கூப்பிட்டுருக்க போல? பேக பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது, அட இந்த பேக் தான் பிரச்சனையா? அங்க அவங்க ஸ்பெல்ல போடுறாங்க. இதனால பேக் ரொம்பவும் வெயிட்லெஸ் ஆயிடுது. இப்போ என்னதான் பொருளை வச்சாலும் அவளுக்கும் வெயிட்டே தெரியாது. அந்த அளவுக்கு வெயிட் இதுல ரொம்ப கம்மி ஆயிடுச்சான். இப்போ உனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுவா இருந்தாலும். உண்மையா சொன்னா நான் வாட்ச் பண்ற அந்த பர்சன் கூட இங்க எல்லையா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாகறான். ஏன்னா இவனை கொண்டிதான் இங்க ஏஞ்சலோட ஹெல்ப் கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. சில பேருக்கு மறைமுகமா சில வாட்டி, அதாவது 1-2 வாட்டி ஏஞ்சல் அதோட பவரை காட்டும், இல்லைன்னா ஹெல்ப் பண்ணிட்டு போயிடும். இந்த பொண்ணை பத்தி அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணோட பேரு யோனா. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி காடஸ் ஆஃப் பியூட்டி அவங்க வழியா பிளெஸிங்கும் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் இந்த உலகத்தை காப்பாத்துற அளவுக்கு ரொம்ப திறமசாலியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே காடஸால இந்த மாதிரி பவர்ஸ் அப்பப்ப கிடைக்கும். நான் ஏதோ ஒண்ணு என்னை பத்தியும் இந்த பையனை பத்தியும் யாருக்கிட்டையும் நீ சொல்ற வேலையை வச்சுக்காத அப்படின்னு அவ சொல்றான். ஆனா இதை கேட்கும் போது அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்பனா நம்ம ஹீரோ மேல உனக்கு கிரஷ் இருக்கு அதானே? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சரி ஏதோ ஒண்ணுப்பா, நாங்க போறோம் இப்படின்னு அவங்க போயிடறாங்க. ரெண்டும் கேக்குறான், ஆமா அந்த பொண்ணை பத்தி இவங்க சொன்னாங்களே, அந்த பொண்ணை என்ன போய் பார்க்கவா நீ போற? நானாச்சு போறதாச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் அப்ரோச் பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு பவரை கொடுக்குறா. ஆல்ரெடி ரெண்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பான், வேலையை முடிச்சா உனக்கு ஒரு பவர் கிடைக்கும்னு. அங்க ரெண்டு மூலமா மாஸ்டர் ஸ்ட்ரென்த்னு ஒரு பவர் அவனுக்கு கிடைக்குது. இதுக்கு மானா தேவையே படாது, அந்த அளவுக்கு ஒரு ஓபியான எபிலிட்டி இது. எதுக்கு மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் மாதிரி ஒரு எபிலிட்டின்னு எனக்கு தந்திருக்க? வேற என்ன, ஹியூமன்ஸுக்கான எல்லா எபிலிட்டியும் நீ கத்து வச்சிருக்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை நான் தரேன். இதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்ல அவன் இருக்கான், அந்த கப்பல்ஸ் கேங்கும் இருக்கு. அவங்களும் நம்ம ஹீரோவை தான் தேடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் டவுட் இருக்கு, இப்ப நம்ம ஹீரோ இங்க வருவான்னு. ஆனா அவங்களால நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டெல்ட் அந்த ஸ்கில் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சீன் அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. இடத்துல நம்ம பார்த்தோம்ல கப்பல்ஸ், அவங்க 2 பேர் கூட நம்ம ஹீரோ சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நான் இவங்க 2 பேர் கூட என்ன பண்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அப்படியே பாஸ்ட்டுக்கு போகணும்.
சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்திருக்கான். டஞ்சனோட என்ட்ரன்ஸ் தான் என்ன வழக்கத்தை விட அது பெருசா இருக்கு. ரெண்டும் சொல்றான் இது 2 டஞ்சனால இணைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இங்க பெருசா இருக்கு. அதே டைம்ல அதே மாதிரி உள்ள 2 பாஸ் மாஸ்டர் இருக்கும், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. என்னது 2 பாஸ் மாஸ்டரா? இதனால ஆச்சரியமாவறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இந்த டஞ்சன்ல என்ன ஆக போகுது. அதே மாதிரி அவங்க 2 பேரை நம்ம ஹீரோ எப்படி மீட் பண்ணா எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஹீரோ டஞ்சனுக்கு வந்த மெயின் காரணமே உள்ள ட்ரோல் இருக்கும். இந்த ட்ரோல் மாஸ்டரை கொன்னு அதோட பிளட்டை கலெக்ட் பண்ணணும் தான் வந்தானே. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.